எனக்காச்சும் இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபோட்டோவில் மற்றவங்க ஃபேஸை பார்க்குறப்ப மட்டும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம ஃபேஸை பார்க்குறப்ப நமக்கு பிடிக்காது. எனக்கு காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அவன் ஒரு ஃபோட்டோஹோலிக். அவனுக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட ஒரு ஃபோட்டோ வேணும். அதுக்காக எங்களை ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டு போயிருந்தான். நாங்களும் போய் ஒரு 140க்கு மேலே ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு காமிக்கிறோம். அவனுக்கு அதில் எந்த ஃபோட்டோவும் பிடிக்கலன்னு சொல்கிறான். ஆனால் அதில் இருக்க நிறைய ஃபோட்டோ எனக்கு பிடிச்சிருக்கு. மற்ற பசங்கள்கிட்ட கேட்டால் அவங்களும் அந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு இவன் எந்த ஃபோட்டோவும் பிடிக்கலன்னு சொல்கிறான்னு எனக்கு சுத்தமாக புரியலை. நானும் மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கூகுள் அக்காட்ட கேட்டேன், ஏன் இந்த மாதிரி அவனுக்கு பிடிக்கலன்னு. அதுக்கு கூகுள் அக்கா ஒரு தியரி சொன்னுச்சு. அந்த தியரி பேர் தான் செல்ஃப் டிஸ்கிரிபன்சி தியரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த தியரி படி மொத்தம் நமக்கு 3 வெர்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 ஆக்சுவல் யூ, நம்மளோட ரியல் அப்பியரன்ஸ். செகண்டு ஐடியல் யூ, நம்ம இப்படி தான் இருப்போம்னு சொல்லி நம்ம மைண்ட் ஒரு இமேஜினேஷன் வச்சுருக்கோம். தேர்டாக மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இப்படி தான் இருப்போம்னு சொல்லி நம்ம மைண்ட் ஒரு இமேஜினேஷன் வச்சுருக்கோம். நம்ம ஒரு ஃபோட்டோவை பார்க்குறப்ப நம்ம பிரெயின் ஆக்சுவலியும் ஐடியலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதில் ஒரு பெரிய கேப் இருக்கும். நம்மளும் டிசப்பாயிண்ட் ஆயிடுவோம். அந்த ஃபோட்டோ நல்லாவே இருந்தாலும் நம்ம நல்லாலன்னு சொல்லிடுவோம். நம்ம அந்த ஃபோட்டோவை ஹேட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோட்டோவில் இருக்க ஆக்சுவலியுக்கும் ஐடியலியுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை தான் ஹேட் பண்ணுறோம். இதுதான் செல்ஃப் டிஸ்கிரிபன்சி எஃபெக்ட். உங்களுக்கும் இந்த மாதிரி 1000 ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த ஃபோட்டோ பிடிக்கலன்னு சொல்கிற ஃப்ரெண்ட் இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவனை டேக் பண்ணிட்டு போங்க.